Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி அண்ணா. ஸோ நம்ம வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்கோட லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் இதுதான் வந்து இந்த சாப்டர் லாஸ்ட் வீடியோவும் கூட. இன்றைக்கி வந்து ஜென்ரலாக உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றா நேற்று லெக்சரில் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? அதில் சில பேருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து அதே செம்ம திருப்பி நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே, அது போக இன்றைக்கி எக்ஸசைஸை வந்து எப்படி நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்த விஷயம் தான் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்கோம். இருந்தாலும் எக்ஸசைஸ் 12.2ல் நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து டீகோட் பண்ணிடலாம் இன்றைக்கி. சரியா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சின்ன மோட்டிவேஷன் இது ஜஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன், சின்ன மோட்டிவேஷனுக்காக தான் கேட்குறேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏன்னா லாஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற லெக்சர்ஸையும் பாருங்கள். மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து நான் ஒரே மாதிரி தான் எடுத்திருப்பேன். ஓகே, மேக்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி எல்லாமே புரிகிற மாதிரி ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். ஓகே, ஸோ எல்லா லெக்சர்ஸுமே பாருங்கள். ஒரே ஒரு லெக்சர்ஸை மட்டும் பார்த்துட்டு மீதியெல்லாம் வந்து வேறு இதுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் யூனிஃபார்மாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே லெக்சரை பார்த்தீங்கன்னா. ஓகே, அண்ட் யாராச்சும் நமக்கு ஒரு குரூப் இருக்குது டெலிகிராமில். ஸோ கான்செப்ட் கேப்சூல் வீன்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். @கான்செப்ட் கேப்சூல் வீன்னு போட்டு சர்ச் பண்ணி நம்ம குரூப் கிடைக்கும். 1000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த குரூப்பில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த குரூப்பில் இருக்குது. கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் அந்த எம்டிஜி சாம்பியன் புக்ஸ் அண்ட் என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரியா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 12.2. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். எக்ஸசைஸ் 12.2வில் ஃபஸ்ட் கொஷின் வந்து ரேஷ்மா wishes to mix two type of food P and Q in such a way that the vitamins content of the mixture contain 8 unit of vitamin A and 11 unit of vitamin B. Food P cost 60 per kg and food Q cost 80 per kg. Food P contains 3 unit of vitamin A and 5 unit per kg of vitamin B, while food Q contains 4 unit kg per kg of vitamin A and 2 unit per kg of vitamin B. Determine the minimum cost of the mixture. ஓகே, ஸோ இது வந்து நான் நேற்று சொல்லிக் கொடுத்த வேர்ட் ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ கொஷின் பார்த்த உடனே நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதில் நான் உங்களுக்கு சொன்னது வந்து ஃபஸ்ட்டு என்ன, அந்த ப்ராஃபிட் பார்ட்டை போய் பார்க்கணும். சரியா? ஸோ ப்ராஃபிட் பார்ட்டை பார்த்தோன்னா நமக்கு எது எக்ஸ்ட்ரா எடுக்கணுன்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா டிட்டர்மைன் த மினிமம் காஸ்ட் ஆஃப் த மிக்சர் கேட்டிருக்காங்க. அப்போ எங்கே காஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாக்கா நமக்கு கிளியராக இந்த இடத்துல நமக்கு காஸ்ட் தெரியுது 80 per kg அண்ட் 60 per kg. ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து என்னத்தை எக்ஸு எதை ஒய் எடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபுட் P காஸ்ட் 60 per kg அண்ட் ஃபுட் Q காஸ்ட் 80 per kg. சரியா? அப்போ இதுலேருந்து என்ன கிளியராக தெரியுது, நம்ம யார் எக்ஸ்ன்னு எடுக்கணும், ஃபுட் P அண்ட் ஃபுட் Q. ஃபுட் P வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஃபுட் Q வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மீதி இருக்க வேரியபிள் என்னென்னாங்க, விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் பி. விட்டமின் ஏ வந்து ரோவில் வந்துடும், இங்கே விட்டமின் ஏ வரும், இங்கே விட்டமின் பி வரும், எக்ஸ் அண்ட் ஒய் காலமில் வரும். ஓகே, இது வந்து ஒன் வே ஆஃப் டிட்டர்மைனிங் த வேரியபிள்ஸ். ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்குது கண்டுபிடிக்க. நம்ம இப்போ இந்த ரோ எழுதுறோம்ல, விட்டமின் ஏ விட்டமின் பி. ஓகே, எப்போவுமே இந்த ரோ எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த லிமிட்டை வச்சு நம்ம இந்த ரோ எலிமெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணிடலாம் எது ரோ எலிமெண்ட் அப்படின்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதே கொஷனில் நமக்கு பார்த்தோம்னா ரேஷ்மா விஷஸ் டு மிக்ஸ் 2 type of food in such a way that the vitamin content of the mixture contain at least 8 unit of vitamin A and 11 unit of vitamin B. சரியா? ஒரு லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம், விட்டமின் ஏ வந்து ரோ 1ல் வரும், விட்டமின் பி வந்து ரோ 2ல் வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அதுதான் சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மெத்தடை வச்சு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லி கொடுத்தேன். இப்போ கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா விட்டமின் ஏ வந்து என்ன பண்ணக்கூடாது, 8 யூனிட்டை தாண்டி போகக்கூடாது. ஓகே, அட்லீஸ்ட் 8 யூனிட். அப்போனா மினிமமாக 8 யூனிட் விட்டமின் ஏ இருக்கணும். சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிளர் காலம் போடுறப்ப இந்த இடத்துல விட்டமின் ஏ போட்டுட்டேன், இந்த இடத்துல அட்லீஸ்ட் 8 யூனிட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வரும், அட்மோஸ்ட்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வரும். ஓகே, அதே மாதிரி கொஷினோட அடுத்த பாட்டு படிச்சுன்னா விட்டமின் பி எவ்வளோ இருக்குது,
விட்டமின் பி வந்து அட்லீஸ்ட் 11 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நான் இந்த ரோவில் வந்து விட்டமின் பி எழுதிப்பேன். சரியா, விட்டமின் பி புரிஞ்சா? ஸோ அப்போ இது கிடச்சிருச்சா? அப்போ மீதி என்ன இருக்குது? ஆப்வியஸாக ஃபுட் பி அண்ட் ஃபுட் கியூ வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யாக மாறிடும். ஓகே, ஃபுட் பி வந்து எக்ஸ், ஃபுட் கியூ வந்து ஒய். இப்போ அடுத்த கொஷின் திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த பார்ட் ஃபுல்லாக எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. ஃபுட் பி காஸ்ட் 60 per kg அண்ட் ஃபுட் கியூ காஸ்ட் 80 per kg. அப்போ இது என்னது? ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். காஸ்ட் பற்றி பேசியிருக்காங்களா? அப்போ மினிமம் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து 60 into x ப்ளஸ் 80 into y. இதுதான் நம்ம ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம வந்து கார்னர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த ஃபங்க்ஷனில் போடணும். சரியா? ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் தெரிஞ்சிடுச்சு நமக்கு. ஃபுட் பி கண்டெய்ன்ஸ் 3 யூனிட் ஆஃப் விட்டமின் ஏ அண்ட் 5 யூனிட் ஆஃப் விட்டமின் பி. அப்போ ஃபுட் பியில் வந்து 3 யூனிட் அண்ட் 5 யூனிட் வந்து விட்டமின் ஏபி இருக்குது. அப்போ நான் ஃபுட் பி கேக்கில் என்ன பண்ணிக்கிறேன்? 3 யூனிட் அண்ட் 5 யூனிட். அதே மாதிரி அடுத்த லைன் படித்தோன்னா ஃபுட் கியூவில் வந்து 4 யூனிட் அண்ட் 2 யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த டேபிள். ஓகே, ஸோ இந்த டேபிள் நீங்கள் போட்டிங்கனாக்கா மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸி. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க z = 60x + 80y. இதை வந்து நம்ம மினிமம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணி ஒரு கிராஃப் போட்டு கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு கார்னர் பாயிண்ட்ஸை கொண்டு வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய வேல்யூஸ் வரும். பவுண்டர் ரீஜனாக தான் இருக்கும் உங்கள் சிலபஸில். இப்போ பவுண்டர் ரீஜன் மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஒருவேளை அன்பவுண்டட் ரீஜன் வந்துச்சுன்னா நீங்கள் அதே மெத்தடை ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. அதை பற்றி நான் என்னோட செகண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே நம்ம கண்டுபிடிச்சது தான் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். 3x + 4y should be greater than or equal to 8. ஓகே, 5x + 8y should be greater than or equal to 11. 5x + 2y should be greater than or equal to 11. ஓகே, அதுக்கப்புறம் பேசிக்கலி எப்போவுமே எடுக்கிற மாதிரி ஒரு நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயினும் எடுத்துக்கணும். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் முடியல கொஸ்டின். எக்ஸு ஒய்னு போட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது பாருங்கள். இங்கே 0 போடுங்க, எவ்வளோ வருது பாருங்கள். கிராஃப் வரையணும். ஓகே, இந்த லைனுக்கு ஒரு கிராஃப், இந்த லைனுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரீஜனை மார்க் பண்ணணும். ரீஜனை மார்க் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எங்கேயும் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாக்கா 0 பார்த்த மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணணும். இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாக்கா 0க்கு ஆப்போசிட்டில் ஷேட் பண்ணணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். One kind of cake requires 200 kg of flour and 25 gram of, one kind of cake requires 200 gram of flour and 25 gram of fat, and another kind of cake requires 100 gram of flour and 50 gram of fat. Find the maximum number of cake which can be made. Maximum number of cake which can be made from 5 kg of flour and 1 kg of fat. Okay, assuming that there is no shortage of other ingredients in making the cake. Okay, அப்போ இந்த கொஷனை நம்ம எது எக்ஸ் எது ஒய்னு எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்னா, நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று ப்ராஃபிட்டை வச்சு, அதான் அந்த மேக்ஸிமைசிங் ஒரு மினிமைசிங் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி வந்து லிமிட், எதுக்காச்சும் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் கொடுத்த விஷயத்த நம்ம ரோல் எழுதிடணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த விதத்தில் பார்த்தோம்னா 1 kind of cake requires 200 gram of flour and 25 gram of fat. இப்போ வந்து 4 விஷயம் இருக்குது. ஃப்ளோர், ஃபேட், கேக் 1 அண்ட் கேக் 2, 4 விஷயம் இருக்குது. கரெக்டாக இந்த 4 விஷயத்தில் எது எக்ஸ் எது ஒய் டிட்டர்மைன் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இந்த லைன் படிக்கிற ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேக்ஸ் விச் கேன் பி மேட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேக்ஸ். அப்போ 2 கைண்ட் ஆஃப் கேக்ஸ் தான் இருக்குது, கேக் 1 அண்ட் கேக் 2. கரெக்டாக? அப்போ கேக் 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், கேக் 2 வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு விதத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். 1 kind of cake requires 200 gram of flour and 25 gram of fat. Another kind requires 100 gram of flour and 50 gram of fat. ஓகே, இப்போ இதுலேருந்து எந்த ஒரு கன்க்ளூஷனும் வரல. ஆனால் find the maximum number of cake which can be made from 5 kg of flour and 1 kg of fat. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? டோட்டலாக உங்கள்கிட்ட எவ்வளோ ஃப்ளோர் இருக்குது? 5 kg. 5 kg தாண்டி உங்களால் ஃப்ளோர் யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஃப்ளோரோட மேக்ஸிமம் லிமிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபேட்டோட மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும்? அந்த டேர்மை நம்ம வந்து ஹாரிசான்டலில் எழுதிக்கணும். ஓகே, அப்போ 5 kg வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம், இந்த 1 kg வச்சுக்கலாம். 5 kg எதோட லிமிட்டு? ஃப்ளோரோட லிமிட். ஓகே, அண்ட் 1 kg எதோட லிமிட்? ஃபேட்டோட லிமிட். அப்போ எக்ஸ் ரோ கிடச்சிருச்சா? ரோஸ் ஃபில் பண்ணிட்டோம். அப்போ ஆப்வியஸாக
கேக் 1 அண்ட் கேக் 2 தான் என்னது உங்களோட எக்ஸு ஒய். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபுல் கொஷனை நான் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம எக்ஸ் வந்து கேக் 1 வச்சுக்கலாம், ஒய் வந்து கேக் 2 வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஃப்ளோருக்கும் ஃபேட்டுக்கும் நமக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் வந்து மேக்ஸிமம் 5 kg தான் யூஸ் பண்ணிக்க முடியும், ஃபேட் வந்து மேக்ஸிமம் 1 kg தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் இல்லாமல் அட்மோஸ்டோட சிம்பிள் யூஸ் பண்ணணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 kg. ஏன்னா 5 kgக்கு தாண்டி உங்ககிட்ட ப்ராடக்ட்டே இல்லை. ஓகே, அப்போ கொஷனை திருப்பி கண்டினியூ பண்ணோம்னா, கேக் 1க்கு வந்து 200 grams ஆஃப் ஃப்ளோர் தேவைப்பட்டுச்சு, 25 grams ஆஃப் ஃபேட் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி கேக் 2க்கு வந்து 100 gram ஆஃப் ஃப்ளோர் தேவைப்பட்டுச்சு, 50 gram ஆஃப் ஃபேட் தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான கன்ஸ்ட்ரெயின். ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல என்னது, மேக்ஸிமம் உங்களால் கொடுத்த மாவை வச்சு எவ்வளோ கேக் பண்ண முடியும், எக்ஸ் எவ்வளோ ஒய் எவ்வளோ, நம்பர் ஆஃப் கேக் இன் எக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேக் இன் ஒய். அப்போ உங்கள் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆகிடும். ஓகே, ப்ராஃபிட் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு காஸ்ட் கொடுத்துருப்பாங்க, பட் இந்த இடத்துல ப்ராஃபிட் கேட்கல, ஜஸ்ட் எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஜஸ்ட் எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணால் மேக்ஸிமம் நம்பர்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஈக்குவேஷன்ஸை ஜென்ரலாக எடுலாமா. இப்போ இந்த கொஷனில் இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதெல்லாம் கிராமில். ஓகே, பட் உங்களுக்கு இது கொடுத்துருக்கிறது கேஜியில். ஓகே, நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, என்ன பண்ணிக்கலாம், கேஜியை வந்து கிராமை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 200x + 100y ஷுட் பி லெஸ் than or equal to 500. அதே மாதிரி அந்த பக்கம் 25x + 50y ஷுட் பி லெஸ் than or equal to 1000. ஓகே, இதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, இதனால் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. இது இங்கே என்ன யூனிட் இருக்கோ அதே யூனிட் தான் இங்கேயும் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து 4 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து, ஓ மை காட், ஸோ 4 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் கிராஃபிக்கல் ப்ளாட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் எக்ஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி கோஆர்டினேட் கண்டுபிடிங்க, இதுலேயே எக்ஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி கோஆர்டினேட் கண்டுபிடிங்க, எல்லாத்தையும் கிராஃபில் போடுங்க. பவுண்டட் ரீஜன் வருதா அன்பவுண்டட் ரீஜனாக வருதான்னு பார்க்கணும். பவுண்டட் ரீஜன் வந்துச்சுனாக்கா கார்னர் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். கார்னர் பாயிண்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன டேபிள் திருப்பி ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல கார்னர் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதிப்போம், இந்த இடத்துல வந்து ஜெட் ஃபங்க்ஷன் எழுதிப்போம். ஸோ அந்த கோஆர்டினேட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஜெட் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னென்னு பார்க்கணும், மேக்ஸிமம் வருதா மினிமம் வருதான்னு பார்க்கணும். எந்த வேல்யூ மினிமம் வருதோ அந்த மேக்ஸிமம் வருதோ, இந்த கேஸில் மேக்ஸிமம் எடுக்கணும்ல, அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஒரு அன்பவுண்டட் ரீஜனாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்திருக்க இந்த மேக்ஸிமம் வேல்யூ கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கிடச்ச மேக்ஸிமம் வேல்யூவையும் உங்களோட ஜெட் ஃபங்க்ஷனை ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு அதே மாதிரி கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ணணும். கார்னர் காமனாக ஏதாச்சும் பாயிண்ட் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கணும். கிடச்சிடுச்சுனாக்கா அப்போ வந்து அதுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். காமன் பாயிண்ட்டே கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்டிவ், இந்த மாதிரி தான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஓகே, தேர்ட் கொஷின் பார்ப்போம். தேர்ட் கொஷின், அ ஃபேக்ட்ரி மேக்ஸ் tennis racket and cricket bats. Okay, the tennis racket takes, okay, so ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், ஃபேக்ட்ரி மேக்ஸ் டென்னிஸ் ராக்கெட் அண்ட் கிரிக்கெட் பேட். இந்த மாதிரி டேரெக்டாகவே சில டைம் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, இந்த 2 ப்ராடக்ட் தான் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை எக்ஸ் இதை ஒய்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதர்வைஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ யூஸ்வலாக அப்படியே சால்வ் பண்ணிட்டு போவோம். டென்னிஸ் ராக்கெட் டேக்ஸ் 1.5 hours ஆஃப் மிஷின் டைம் அண்ட் 3 hours ஆஃப் கிராஃப்ட்மேன் டைம். ஓகே, in its making, while a cricket bat takes 3 hours of machine time and 1 hour of craftsman time. In a day, the factory has availability of not more than 42 hours of machine time and 24 hours of craftsman time. So, in the first part is what number of racket and bat must be made in the factory in order to work full capacity. சரியா? ஸோ இப்போ நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று ராக்கெட், டென்னிஸ் ராக்கெட், இன்னொன்று கிரிக்கெட் பேட், இன்னொன்று வந்து மெஷின் டைம், இன்னொன்று வந்து கிராஃப்ட்மேன் டைம். 4 வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த 4 வேரியபிள்ஸை எதை எக்ஸ் எடுக்கணும் எதை ஒய் எடுக்கணும்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்ததுன்னா ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வச்சு எக்ஸ் ஒய் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல ஆப்ஜெக்டிவ் என்ன, நம்பர் ஆஃப் ராக்கெட் அண்ட் நம்பர் ஆஃப் பேட், மேக்ஸிமம் எவ்வளோ வரும். ஓகே, அந்த ஃபேக்ட்ரியால் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேட் அண்ட் இது பண்ணலாம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னேன், ராக்கெட் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், பேட் வந்து ஒய்னு வச்சுக்கலாம். அப்போ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன வச்சு z = x + y. ஓகே, அதே தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் லைன்லேயே பார்த்தோம். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் லைனில் வந்து சில டைம் டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க, டென்னிஸ் ராக்கெட் அண்ட் கிரிக்கெட் பேட். ஓகே, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் மெத்தட் டு டிட்டர்மைன். இப்போ என்ன ஆச்சு, நமக்கு காலம் கண்டுபிடிச்சிட்டிங்க, எக்ஸு ஒய் தெரிஞ்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு ரோவில் வந்து மிஷின் வந்துடும்,
மிஷின் இந்த பக்கம் வந்து கிராஃப்ட்மேன், மிஷின் அண்ட் கிராஃப்ட்மேன். இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். இந்த டேபிளை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லீனியர் ப்ரோக்ராமிங் கிடச்சிடும். செகண்ட் மெத்தட் என்னன்னாக்கா, லிமிட் எது கொடுத்துருக்காங்களோ அது வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், ரோல் எழுதிப்போம்னு சொன்னோம். ஓகே, அந்த விதத்தில் இந்த இடத்துல பாருங்க, இந்த டே த ஃபேக்ட்ரி ஹேஸ் அன் அவைலபிலிட்டி ஆஃப் நாட் மோர் தென் 42 hours. அப்போ என்ன அர்த்தம், 42 ஹவர்ஸ்க்கு மேலே என்ன பண்ண முடியாது, மிஷின் டைமால் கொடுக்க முடியாது. அப்போ வந்து மிஷின் டைமுக்கு லிமிட் கொடுத்துட்டாங்களா, அதே மாதிரி 24 hours ஆஃப் கிராஃப்ட்மேன் டைம், கிராஃப்ட்மேன் டைமுக்கு லிமிட் கொடுத்துட்டாங்க. அப்போ மிஷின் டைமும் கிராஃப்ட்மேன் டைமும் ஹாரிசான்டல் ரோவில் வரும். அப்போ மீதி இருக்க ஆப்ஜெக்டிவ் வந்து ரெண்டு என்னது, பேட்டும் இதுவும் வந்து காலமில் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். சரியா, இப்படி தான் வந்து நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்கை டேபிள் பண்ணணும். இந்த டேபிளை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி எல்லாமே கரெக்ட். ஓகே, ஸோ என்ன சொன்னேன், மிஷின் டைம் வந்து 42 hours. ஓகே, அதே மாதிரி கிராஃப்ட்மேன் டைம் வந்து 24 hours. ஸோ இதுதான் உங்கள் லிமிட், இது தாண்டி போகக்கூடாது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மிஷின் டைம் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல கிராஃப்ட்மேன் டைம் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக டென்னிஸ் ராக்கெட், ஒய்க்கு பதிலாக கிரிக்கெட் பேட். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் கொஷின் திருப்பி படிப்போம். ஸோ இப்போ பாருங்கள், டென்னிஸ் ராக்கெட் டேக்ஸ் 1.5 hours ஆஃப் மிஷின் டைம் அண்ட் 3 hours ஆஃப் கிராஃப்ட்மேன் டைம். டென்னிஸ் பேட் எவ்வளோ எடுக்குது, டென்னிஸ் பேட் வந்து 1.5 hours வந்து மிஷின் டைம் எடுத்துக்குது, 3 hours கிராஃப்ட்மேன் டைம் எடுத்துக்குது. அதே மாதிரி கிரிக்கெட் பேட் வந்து எவ்வளோ எடுத்துக்குது, 3 hours ஆஃப் மிஷின் டைம் அண்ட் 1 hour ஆஃப் கிராஃப்ட்மேன் டைம். அவ்வளோதான். இந்த டேபிளை போட்டுட்டோம்னாக்கா நம்ம கொஷின்ஸ் ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு. சரி, இல்லை ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பேட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமைஸ் பண்ணணும் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, ஸோ மீதி இருக்கிறதுலாம் ஜஸ்ட் இங்கே எழுதியிருக்க டேபிள் அப்படியே நான் இங்கே ஈக்குவேஷன்ஸ்லாம் போடுறேன். 1.5x plus 3y should be less than or equal to 42. 3x plus 1y should be less than or equal to 24. x greater than or equal to 0. y greater than or equal to 0. அவ்வளோதான். இதை வந்து இப்போ கிராஃப் ப்ளாட் பண்ணிவிட்டு கார்னர் ரீஜன் கண்டுபிடிச்சி இந்த ஜெட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். செகண்ட் பார்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கேட்டிருப்பாங்க. இஃப் த ப்ராஃபிட் ஆஃப் அ ராக்கெட் and on a bat is 20 and 10 rupees respectively, find the maximum profit ன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு போட்டதையே இப்போ 20x ப்ளஸ் 10y போட்டால் போதும். ஓகே, கிளியர். ஸோ ஃபோர்த் கொஷின் பார்ப்போம் இப்போ. ஓகே, ஃபோர்த் கொஷின் பாருங்கள், இதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்த கொஷின் தான். த மேனுஃபேக்சரர் ப்ரொடியூசஸ் நட்ஸ் அண்ட் போல்ட். ஓகே, நான் இது வந்து தேர்ட் கேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்த உடனே நமக்கு கிளியராக சொல்லிட்டாங்க என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுது, நட்ஸ் அண்ட் போல்ட். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நட்டு வந்து எக்ஸு, போல்ட் வந்து ஒய். அப்போ காலம் கிடச்சிருச்சு, நட்டு போல்ட் கிடச்சிருச்சு. அப்போ மீதி இந்த ஹாரிசான்டல் ரோல் என்ன இருக்கும்ன்றது ஜஸ்ட் நமக்கு அடுத்த மெஷின் ஏ அண்ட் மெஷின் பி, அவ்வளோதான். இந்த இடத்துல மெஷின் ஏ வரும், மெஷின் பி வரும், அவ்வளோதான். சரி, இது வந்து ஃபஸ்ட் மெத்தட் வச்சு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ கொஷின் படிப்போம். த மேனுஃபேக்சர் ப்ரொடியூசஸ் நட்ஸ் அண்ட் போல்ட். இட் டேக்ஸ் 1 hour ஆஃப் ஒர்க் ஆன் மெஷின் ஏ and 3 hours of work on machine B to produce a nut. Okay, nut பண்ணுறதுக்கு 1 hour machine A ஆகுது, 3 hour machine B ஆகுது. It takes 3 hours of machine A and 1 hour on machine B to produce bolt. Bolt பண்ணுறதுக்கு machine A 3 hours ஆகுது, 1 hour machine B ஆகுது. Okay, he earns a profit of 17.50 per kg on nut, 7 per kg on bolt. Okay, how many packages of each should be produced each day so that maximizes profit if we operate his machine for at most 12 hours a day. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ் ஒய் எதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எப்படி எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த இடத்துல ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹி ஏர்ன்ஸ் அ ப்ராஃபிட். ஓகே, ஸோ நமக்கு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். அப்போ என்ன பண்ணணும், எங்கே ரேட் எழுதிருக்கோ அங்கே போயிடணும். அப்போ இந்த இடத்துல ஹி ஏர்ன்ஸ் 17.50 per package on nut, 7 per package on bolt. ஓகே, அப்போ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன வரும், z equal to 17.50 into x. எக்ஸை வந்து நட்டாக எடுத்துக்கணும், 7 into y, போல்ட்டை வந்து ஒய்யாக எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து காலம் கிடச்சிடுச்சு, எக்ஸு ஒய் கிடச்சிடுச்சு. வேறு எக்ஸ் இஸ் யுவர் நட் அண்ட் ஒய் இஸ் யுவர் போல்ட். அப்போ ஆப்வியஸாக ரோஸ் என்ன வரும், மெஷின் ஏ அண்ட் மெஷின் பி வந்து ரோஸில் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஷின் படித்தோம்னா மெஷின் ஏ, அதாவது இட் டேக்ஸ் 1 hour ஒர்க் ஆன் மெஷின் ஏ, 1 hour ஒர்க் ஆன் மெஷின் ஏ அண்ட் 3 hour ஒர்க் ஆன் மெஷின் பி டு ப்ரொடியூஸ் நட். ஓகே, நட் பண்ணுறதுக்கு இவ்வளோ. அதே மாதிரி அடுத்த லைன் படித்தோம்னா 3 hours ஆன் மெஷின் ஏ அண்ட் 1 hour ஆன் மெஷின் பி டு ப்ரொடியூஸ் போல்ட். அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன சொன்ன, உங்களுக்கு எதுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கன்னு சொன்னால், அப்போ இந்த ஃபுல்லாக கொஷின் படித்தோம்னா ஹி ஆப்ரேட் ஹிஸ் மெஷின் ஃபார் அட் மோஸ்ட் 12 hours a day. அதாவது 12 hours per day தான் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறான், மிஷினை ஆப்ரேட் பண்ணுறான். அப்போ மிஷினுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ என்ன வரும், ரோவில் வந்து மிஷின் ஏ அண்ட் மிஷின் பி வந்துடும்.
ஓகே, ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணலாமா? ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் நட் இங்கே போட்டேன், போல்ட் இங்கே போட்டேன், மெஷின் இங்கே போட்டேன், மெஷின் பி போட்டேன், லிமிட் வந்து மெஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 ஹவர்ஸ் 12 ஹவர். ஜென்ரலாக மெஷின் சொன்னோன்னா மெஷின் ஏவும் 12 ஹவர்ஸ் தான் ஓடும், மெஷின் பியும் 12 ஹவர்ஸ் தான் ஓடும். சரியா? ஸோ நட்டுக்கு வந்து 1 ஹவர் எடுக்குது மெஷின் ஏல, 3 ஹவர் எடுக்குது மெஷின் பியில். போல்ட்டுக்கு வந்து 3 ஹவர் எடுக்குது மெஷின் ஏல, 1 ஹவர் எடுக்குது மிஷின் பியில். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டேபிளில் கரெக்டாக போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க 17.50 × x + 7y. ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. புரிஞ்சா? ஜஸ்ட் இப்போ கிராஃப் போடணும். ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஷின் பார்ப்போம். ஃபிஃப்த் கொஷினும் அதே தான். மேனுஃபேக்சர் ப்ரொடியூசர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் வுடன் ஷேட்ஸ். ஓகே, இதுலேயும் கிளியராக தெரிஞ்சு லேம்ப்ஸ் வந்து எக்ஸு, வுடன் ஷேடு வந்து ஒய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மீதி இருக்க அந்த ரெண்டு விஷயம் வந்து கட்டிங் அண்ட் கிரைண்டிங், ஸ்ப்ரேயர், இது ரெண்டும் வந்து ஆகிடுச்சு ரோவில் வந்துடும். புரிஞ்சா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஷின் 2 டைப்ஸ் ஆஃப் நோவாலிட்டி, இதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான். இதுவும் போடுங்க. 6, 7 and 8. ஓகே, 8 நான் போடுறேன். 6, 7, 5, 6, 7 நீங்கள் போடுங்க. ஓகே, மூணுமே ஒரே டைப் கொஷின் தான். 5, 6, 7 நீங்கள் போடுங்க. 8th கொஷின் பார்ப்போம். 8th கொஷின், மர்ச்சன்ட் பிளான் டு செல் 2 டைப்ஸ் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ எடுத்த உடனே இங்கேயும் கிளியராக கொடுத்துருக்காங்க. 2 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பர்சனல் கம்ப்யூட்டர், ஒன்று டெஸ்க்டாப் மாடல் அண்ட் போர்ட்டபிள் மாடல். அதாவது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எக்ஸ் வந்து என்ன, டிஎம் டெஸ்க்டாப் மாடல், அண்டு போர்ட்டபிள் மாடல் வந்து ஒய். எக்ஸ் அண்ட் ஒய் இப்போயும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ காலம் கிடச்சிடுச்சு. இப்போ ரோ மட்டும்தான் நம்ம தேடணும். ஓகே, காஸ்ட் வந்து எவ்வளோனா 25,000 and 40,000. டெஸ்க்டாப் வந்து 25,000, லேப்டாப் வந்து 45,000. He estimate the total monthly demand of computer will not exceed 250 unit. ஓகே, ஸோ டெஸ்க்டாப்பு லேப்டாப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு 250 தாண்டி போகாது. ஓகே, சேல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி 250 யூனிட்டை தாண்டி போகாது. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 250 போட்டுக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் இப்போயே கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, he estimate that the total monthly demand of computer will not exceed 250. Determine the number of unit of each type of computer, okay, which the merchant should stock. ஓகே, எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு கேட்குறாங்க. டு கெட் அ மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஃப் he does not want to invest more than 70 lakhs. Okay, and if his profit on desktop model is இவ்வளோ and profit on portable model is இவ்வளோ. ஓகே, ஸோ இந்த கேஸில் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டெஸ்க்டாப் விற்றா 4,500 கிடைக்கும், லேப்டாப் விற்றா 5,000 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன வரும்? z = 4,500 into x plus 5,000 into y பண்ணோம்னா ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி ஈக்குவேஷன்ஸை பண்ணுறது? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஈக்குவேஷன். ஓகே, மற்ற கொஷின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது டிஃப்ரெண்ட். ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து லிமிட் எங்கேயுமே கொடுக்கல. ஆக்சுவலாக லிமிட் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ப்ரீவியஸ் கொஷினில் கொடுத்த மாதிரி ரோஸ் இல்லை இந்த இடத்துல. ஓகே, ப்ரீவியஸ் கொஷினில் வந்து ரோஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க, அந்த ரோஸ்க்கு வந்து கிடச்சிது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஷின். ஓகே, ஸோ டேரெக்டாகவே இதுக்கு ஈக்குவேஷன் போட பார்ப்போம். டெஸ்க்டாப் மாடல் காஸ்ட் 25,000, 40,000 லேப்டாப். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆள். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட் டைம் பார்த்து கெட் அ மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஃப் he does not want to invest more than 70 lakh. ஓகே, இப்போ நீங்கள் தான் வந்து இந்த ஆள். ஓகே, உங்கள் பேர் வந்து லெட்டஸ் அஸ்யூம் நீங்கள் தான் விக்கி. ஓகே, விக்கி கையில் இப்போ 70 lakhs இருக்குது. ஓகே, இவங்கக்கிட்ட 70 lakhs தான் உங்களோட மேக்ஸிமம் காஸ்ட். ஓகே, ஸோ இதை வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பார்க்காம இப்போ நான் உங்ககிட்ட வந்து 100 rupees கொடுத்துருக்கேன். ஓகே, 100 rupees கொடுத்துட்டு நீங்கள் 2 டைப் ஆஃப் என்ன வாங்கலாம், ரெண்டு டைப் ஆஃப் ஃபுட் வாங்குறீங்க வச்சுக்கோங்க. ஒன்று பர்கர், ஒன்று பீஸா. ஓகே, பீஸா வந்து 60 rupees, பர்கர் வந்து 40 rupees ஒரு பீஸ். ஓகே, நீங்கள் இப்போ வந்து சேல் பண்ண போகிறீங்க. ஒரு பீஸா வந்து 60, ஒரு பர்கர் வந்து 40. நான் உங்ககிட்ட 100 rupees கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 100 வேணாம், 1000 rupees கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 1000 rupeesக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் பீஸாவோ உங்கள் பர்கரோ வாங்க முடியும். கரெக்டாக இல்லையா? கரெக்டு தானே? நீங்கள் போய்ட்டு மேக்ஸிமம் உங்களால் 1000 rupees தான் செலவு பண்ண முடியும் இந்த ரெண்டுத்துக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்? பீட்ஸா வந்து 30 rupees சொன்னேன்னா, எவ்வளோ சொன்னேன் மறந்துட்டேன். பர்கர் வந்து 40 rupees சொல்லியிருக்கேன். ஸோ 40 times ஆஃப் பர்கர், 40 ரூபா பர்கரு நீங்கள் ஒரு 5 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 60 ரூபா பீஸா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு y யூனிட் எத்தனை வேணால் 60 ஒரு 4 வாங்குறீங்க, 40 ஒரு 5 வாங்குறீங்க. இவ்வளோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக உங்கள் டோட்டல் அமௌண்ட் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நான் கொடுத்த 1000 ரூபாய். கரெக்டாக இல்லையா?
40 இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸை வந்து ஒரு பர்கரும் இருக்கலாம், 2 பர்கரும் இருக்கலாம், 3 பர்கரும் இருக்கலாம். 3 பர்கராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரேட் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இவன் 70 lakhs தான் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு கம்ப்யூட்டரோட விலை வந்து 25,000, லேப்டாப்போட விலை வந்து 40,000. அப்போ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. 25,000 இன்ட்டு எக்ஸ், ஓகே, 25,000 இன்ட்டு கம்ப்யூட்டர் ப்ளஸ் 40,000 இன்ட்டு லேப்டாப். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இவனோட ஃபைனலாக இந்த அமௌண்ட்டை தாண்டி போகக்கூடாது, 70 lakhs. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? இப்போ அடுத்து he estimate the total monthly demand will not exceed 250 unit. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டரு லேப்டாப் ரெண்டும் சேர்ந்து மாதம் 250 தாண்டாது. செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகே, டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் யூனிட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, ஒரு ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கேன். ஓகே, சி பர்சனல் கம்ப்யூட்டர் அண்ட் அதான் டெஸ்க்டாப் மாடல் அண்ட் போர்ட்டபிள் மாடல். டெஸ்க்டாப் மாடலில் வந்து 4,500 ப்ராஃபிட் கிடைக்குது, போர்ட்டபிளில் வந்து 5,000 ப்ராஃபிட் கிடைக்குது. இதோட ஃபுல் ரேட் வந்து 40,000, இதோட ஃபுல் ரேட் வந்து 25,000. ஓகே, ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து 4,500x ப்ளஸ் 5,000x. ஓகே, இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஓகே, ப்ரொவைடட் நீங்கள் வந்து மொத்தம் 250 மாடல் தான் வாங்க முடியும். ஓகே, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் டிமாண்டு அண்ட் 70 lakhக்கு நீங்கள் மொத்தம் இவ்வளோ தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். புரிஞ்சா? ஸோ எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணிக்கணும், கிராஃப் போட்டுட்டு அதே மாதிரி மெத்தடு தான். ஓகே, கிராஃப் போடுறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியா? கிராஃப் வந்து நான் உங்களுக்கு போடல, பட் கண்டிப்பாக நீங்கள் கிராஃப் போட்டு பழகுங்க. ஓகே, கிராஃப் போடுறது எப்படின்றது ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் கிராஃபில் போட்டு பழகுங்க. கிராஃப் போடுறது தான் மெயின். சரியா? அவ்வளோதான்டா. அடுத்து 9th கொஷின் நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா 9th ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டயட் ப்ராப்ளம் நிறையவே பார்த்துருக்கோம்ல. ஸோ 9th நீங்கள் போடுங்க. 10th and 11th பார்ப்போம். There are 2 type of fertilizers, F1 and F2. இங்கே வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க 2 types of fertilizer. அப்போ ஆட்டோமேட்டிக்காக F1 வந்து எக்ஸு, F2 வந்து ஒயின்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம மெத்தட்லையும் சால்வ் பண்ணுவோம். F1 consists of 10% of nitrogen and 6% of phosphoric acid. ஓகே, சரி பர்சன்டேஜில் கொடுத்தா நீங்கள் பயப்படாதீங்க. ஓகே, எப்போவுமே பர்சன்டேஜை கொடுத்தாக்கா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், பர்சன்டேஜை நார்மல் நம்பராக மாற்றிடுங்க. பர்சன்டேஜை டெசிமலாக மாற்றிடுங்க. 10% 10/100 பண்ணால் என்ன வரும்? 0.10 வரும். 6% 6/100 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 0.06 கிடைக்கும். அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. F1 consists of 10% of nitrogen. இப்போ இந்த கொஷனில் கிளியராக நமக்கு F1 and F2 கொடுத்துட்டாங்க, காலம்ஸ் கிடச்சிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நைட்ரோஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து நமக்கு ரோஸாக மாறிடும். ஓகே, ஸோ F1 consists of 10%, 0.1% of nitrogen and 6% of phosphorus. அவ்வளோதான் முடிஞ்சு. அதே மாதிரி F2 contains 5% of nitrogen, 0.05 and 10% of phosphorus. அவ்வளோதான். இந்த டேபிள் தெரிஞ்சுன்னா போதும். அடுத்து என்ன இது கண்டிப்பாக அப்போ என்ன அர்த்தம், ஃபாஸ்பரஸ்க்கும் நைட்ரோஜனுக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு அப்புறம் பார்ப்போம். After testing the soil condition, a farmer find that she need 14 kg of nitrogen and 14 kg of phosphorus for her crops. அப்போ என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் 14 kg சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சைன் வரும், greater than or equal to 14 அப்படின்னு வரும். எதுக்கு? நைட்ரோஜன் as well as phosphorus. ஓகே, இஃப் F1 காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னது, Z ஃபங்க்ஷன், ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம போட நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். வேர்டை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்கலான்ட்டு. இப்போ கண்ணை மூடிட்டு நம்ம வந்து காஸ்ட்டை பார்த்த உடனே 6 into Xன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் F2 contains 5 into Y. அவ்வளோதான். இதுதான் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷின் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்ன வேர்டை படித்த உடனே நமக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஓகே, டிட்டர்மைன் ஹவு மச் ஈச் டைப் ஆஃப் ஃபர்டிலைசர் ஷுட் பி சோல்ட். F1 and F2 வந்து எவ்வளோ சோல்டு பண்ணணும், ஸோ தட் த நியூட்ரியன்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆர் மெட் இன் மினிமம் காஸ்ட். அப்போ என்ன பண்ணணும், மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம கொஷின் தரவாக படித்தாச்சு. ஓகே, ஸோ F1 and F2 வந்து X and Yன்னு கண்டுபிடிச்சாச்சு. நைட்ரோஜன் ஃபாஸ்பரஸ் வந்து ரோஸு, இது வந்து 14 kgக்கு மேலே இருக்கணும் ரெண்டுமே. ஓகே, 0.1, 0.05, 0.06, 0.10. இது எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஓகே, Z equal to 6x plus 5y. இதை வந்து மினிமைஸ் பண்ணணும். அவ்வளோதான், எல்லாமே வந்து போட்டாச்சு. ஓகே, ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின் பார்ப்போமா. லாஸ்ட் கொஷின் ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். The corner point of feasible region is determined by the following system of linear equation. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸாக யூஸ் பண்ணி கார்னர் பாயிண்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த கார்னர் பாயிண்ட்டில் என்னென்னா 0,0, 5,0, 3,4,
0,5 கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுதான் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. லெட் த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஃபங்க்ஷனோ இல்லை லாஸ் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேர் P and Q are greater than 0ன்னு சொல்லிட்டாங்க. Condition on P and Q so that the maximum Z occurs at both this and this. என்ன சொல்கிறாங்க புரியுதா? பியும் கியூக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ப்ரொவைடட் தட் 3,4 and 0,5 இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த லைனில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இதோட மேக்ஸிமம் வேல்யூவும் இதோட மேக்ஸிமம் வேல்யூவை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்ஸை நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணிக்கிறோம், டேபிளர் காலம் போட்டுக்கணும். கார்னர் பாயிண்ட்ஸை வந்து டேபிளர் காலமில் போட்டேன். 0,0, 5,0, 3,4, 0,5. ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிவன் எவ்வளோ, px ப்ளஸ் qy இது கிவன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கார்னர் பாயிண்ட்ஸை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக 0,0 போட்டோம்னா இந்த இடத்துல 0 வரும். எக்ஸில் வந்து 5 போடணும், ஒயில் 0 போடணும். அப்போ வந்து இதை சால்வ் பண்ணால் 5p கிடைக்கும். 3ல் வந்து எக்ஸை வந்து 3 போடணும், ஒயில் வந்து 4 போடணும். அப்போ 3p ப்ளஸ் 4q வரும். அதே மாதிரி எக்ஸில் 0 போடணும், க்யூவில் 5 போடணும், அப்போ 5q வரும். ஓகே, கொஸ்டின் என்ன சொன்னாங்கன்னா, இது ரெண்டு தான் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மேக்ஸிமம், இதுவும் மேக்ஸிமம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு பிக்கும் கியூக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் கிடச்சிரும். அப்போ 3p ப்ளஸ் 4q இஸ் ஈக்குவல் டு 5q பண்ணோம்னா q இஸ் ஈக்குவல் டு 3p கொடுப்பாங்க. அதான் உங்களோட ஆப்ஷன். ஐ திங்க் ஆப்ஷன் டி கரெக்ட். புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான், எக்ஸசைஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இன்னொரு வாட்டி நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு, நிறைய பேர் குழம்பிருப்பீங்க. ஸோ திருப்பி இந்த லெசன்ஸ் சீக்கிரம் முடிச்சனால திருப்பி ஒரு வாட்டி பார்ப்போம். தெர் ஆர் 2 ஃபேக்ட்ரிஸ் லொக்கேட்டட் அட் ஒன் அட் அ பிளேஸ் P and other at a place Q. Okay, from these location a certain commodity is to be delivered to each of 3 depots situated A, B, C. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லைனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகே, உங்களுக்கு 3 டெலிவரி பாயிண்ட் இருக்குது. 2 ஃபேக்ட்ரி இருக்குது, 3 டெலிவரி பாயிண்ட் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு கடையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ 2 ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த 2 ஃபேக்ட்ரியில் நீங்கள் ப்ராடக்ட்டை பண்ணி இந்த 3 இதுக்கும் டெலிவரி பண்ணணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தேவை இருக்காது. இவனுக்கு வந்து மேபி கொஞ்சம் அதிகமான டிமாண்ட் இருக்கலாம், இவனுக்கு கொஞ்சம் கம்மியான டிமாண்ட் இருக்கலாம், இவனுக்கு இன்னும் வேறு மாதிரி ஒரு டிமாண்டாக இருக்கலாம். சரியா? ஸோ அது எவ்வளோன்ற இப்போ அடுத்த கொஷின் பார்த்தா புரியும். ஓகே, த வீக்லி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த டிபோட் ஆர். ஓகே, வீக்லி ஒரு அந்த டிபோட் 3 டிபோட் இருக்குல்ல, இந்த டிபோட்டுக்கு எவ்வளோ தேவை, இந்த டிபோட்டுக்கு எவ்வளோ தேவை, இந்த டிபோட்டுக்கு எவ்வளோ தேவை. வீக்லி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த டிபோட்ஸ் ஆர் 5, 5 and 4 யூனிட். ஓகே, இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு கார் பண்ணலாம், ஒரு பஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ இந்த டிபோட்டுக்கு வந்து 5 கார் தேவைப்படுது, அடுத்த டிபோட்டுக்கு வந்து 5 கார் தேவைப்படுது, அடுத்த டிபோட்டுக்கு வந்து 4 கார் தேவைப்படுது வீக்லி. ஓகே, புரிஞ்சா? of the commodity, while the production capacity of the factories at P and Q are respectively 8 unit and 6 unit. ஓகே, ஆனால் நீங்கள் வச்சுருக்க ஃபேக்ட்ரி வந்து ஒரு வாரத்துக்கு வந்து லெட்டஸ் அஸ்யூம் ஃபேக்ட்ரி P வந்து 8 கார் பண்ணும், ஃபேக்ட்ரி இன்னொரு Q வந்து 6 கார் ஒரு வாரத்துக்கு பண்ண முடியும். ஓகே, இவனால் மேக்ஸிமம் இவ்வளோ கார் தான் பண்ண முடியும், இவனால் மேக்ஸிமம் இவ்வளோ கார் தான் பண்ண முடியும். பட் இவங்க வீக்லி ரெக்குவயர்மெண்ட் வந்து இவனுக்கு 5 கார் தேவைப்படுது, இவனுக்கு 5 கார் தேவைப்படுது, இவனுக்கு 4 கார் தேவைப்படுது. சரியா? ஓகே, ஸோ இது வரைக்கும் கொஷின் புரிஞ்சு. த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் கிவன் பிலோ. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் இருக்குது. உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து நீங்கள் ஏ டிபோட் போகிறதுக்கு 160 ரூபா. ஓகே, ஒரு வாட்டி போகிறதுக்கு 160 ரூபா. பிக்கு போனோன்னா 60, சிக்கு போனோன்னா 150. அதே மாதிரி கியூலேருந்து ஏபிஎஸ்சிக்கு போக எவ்வளோ காஸ்ட்டுன்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஹவு மெனி யூனிட் ஷுட் பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபேக்ட்ரி டு ஈச் டிபோட். ஓகே, இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஓகே 2 ஃபேக்ட்ரி இருக்கலாம், நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், இது படிப்போம். ஹவு மெனி யூனிட் ஷுட் பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஈச் ஃபேக்ட்ரி டு ஈச் டிபோட் இன் ஆர்டர் தட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் மினிமம். வாட் வில் பி த மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்? ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் நான் இந்த இடத்துல டேபிளர் காலமாக போட்டிருக்கேன். ஓகே, இதான் உங்கள் ஃபேக்ட்ரி P, இதான் ஃபேக்ட்ரி Q. ஓகே, இந்த ஃபேக்ட்ரி P வந்து ஒரு வாரத்துக்கு 8 கார் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஃபேக்ட்ரி Q வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 6 கார் வந்து பண்ண முடியும். ஓகே, இவங்களுக்கு வந்து 3 வந்து மர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க, ஏபிசி 3 பேர்கிட்டையும் ஒரு டிபாட், ஒரு ஸ்டோரேஜ்னு வச்சுப்போமே. ஓகே, அப்போ இவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 5 கார் தேவைப்படுது, இவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 5 கார் தேவைப்படுது, இவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 4 கார் தேவைப்படுது. ஓகே, உங்கள்கிட்ட வந்து இந்த ஃபேக்ட்ரியில் 8 யூனிட் வரும், இந்த ஃபேக்ட்ரியில் 6 யூனிட் வரும். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். இங்கேருந்து இங்கே போக 160 ருபீஸ், இங்கேருந்து இங்கே போக 100 ருபீஸ், இங்கேருந்து இங்கே போக 150 ருபீஸ். அதுவே இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இங்கே போக 100 ருபீஸ், 120 ருபீஸ் அண்ட் 100 ருபீஸ். ஓகே,
ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மினிமம் வச்சுக்கிட்டு நீங்கள் டெலிவரி பண்ணணும். சரியா? மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடணும். ஓகே. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே 6 யூனிட் வருது. ஓகே. மொத்தமாக 5 இவனுக்கு தேவைப்படுறது என்ன 5 கார். சரியா? நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தமாக இவனுக்கு 5 காரை அனுப்பிச்சி விட்டுட்டு ஓகே மீதி இருக்க காரை இவனுக்கு அனுப்பி விட்டுறலாம். அப்படி பார்த்தாக்கா 5 காருக்கு வந்து இவனுக்கு மேபி கொஞ்சம் கம்மி காஸ்ட் ஆகுது. ஓகே. 5 கார் அனுப்புறதுக்கு இவனுக்கு மேபி கொஞ்சம் கம்மி காஸ்ட் ஆகுது. ஆனால் இவன் ஒரே ஒரு காரையே காஸ்ட்லியாக இருக்க இவனுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி வரும். அதாவது இவனை விட இவனுக்கு வந்து 100 ருபீஸ், இவனுக்கு 160 ருபீஸ். சரியா? நீங்கள் வந்து ஜஸ்ட் 5 காரை வந்து 100 ருபீஸ்க்கே இங்கே அனுப்பிட்டீங்க. ஓகே. ஆனால் மீதி இருக்க ஒரு காரை வந்து நீங்கள் இவனுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வரும். புரிஞ்சா? 120 ருபீஸ். ஆனால் இவனுக்கு வந்து இங்கே வந்து சீப்பாக இங்கேருந்து வந்துச்சுன்னா சீப்பு, பட் இங்கேருந்து வந்துச்சுன்னா காஸ்ட்லி. ஓகே. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராடக்ட்டை வந்து சென்ட் பண்ணணும். சரி? இதை வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்கில் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் 8 யூனிட் டோட்டலாக வந்து 8 கார் வந்திருக்கு. ஓகே. லெட்டஸ் அஸ்யூம் நீங்கள் 8 காரில் ஒரு 5 கார் மட்டும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கார்னு வச்சுப்போம். இந்த 8 காரில் ஒரு 2 காரை மட்டும் நீங்கள் இவனுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. ஓகே. 2 காரை மட்டும் இவனுக்கு அனுப்பிச்சிட்டிங்க. அப்போ இவனுக்கு மீதி எவ்வளோ தேவைப்படுது, 5ல் 2 கார் போயிடுச்சு. அப்போ இன்னும் 3 கார் தான் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் 3 கார் இவங்ககிட்டேருந்து வாங்கினா போதும். சரியா? அந்த விஷயத்தை தான் நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். ஸோ 2 காருன்னு சொல்லாமல் நான் எக்ஸ் கார் வந்து இவன் அனுப்புகிறான். பியிலேருந்து எக்ஸ் கார் போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு இன்னும் எவ்வளோ கார் தேவைப்படும், க்யூலேருந்து 5 - எக்ஸ். இவனோட டோட்டல் கெப்பாசிட்டி 5ல் எக்ஸ் கார் வந்துடுச்சு. ஸோ 5 - எக்ஸ் போட்டால் போதும். ஓகே. அதே மாதிரி க்யூலேருந்து லெட்டர்ஸ் அதுவும் ஒய் கார் போகுது. பியிலேருந்து பிக்கு வந்து ஒய் கார் போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு வந்து க்யூலேருந்து எவ்வளோ தேவைப்படும், ஒய் - 5. இவனோட டோட்டல் கெப்பாசிட்டி 5. ஸோ ஒய் - 5 கார் தேவைப்படும். புரிஞ்சா? கிளியர்? ஸோ 2 யூனிட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ வந்து 2 டைமென்ஷனில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. இதுவே நீங்கள் ஒரு 3 டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இதே மாதிரி ஈஸியாக ஜெட் கார் போகுது. ஜெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து 4 - ஜெட்னு போட்டுக்கலாம். பட் நீங்கள் 2 டைமென்ஷனில் கிராஃப் போடணும். சரியா? அதனால் என்ன பண்ணிட்டேன், என்னால் எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் எடுக்க முடியாது. கரெக்டாக? இப்போ நான் வேறு மாதிரி யோசிக்கிறேன். இப்போ இவனுக்கு ஒரு ஈக்குவேஷன் நான் போடணும். எப்படி போடுவேன்னா, டோட்டலாக 8 கார். 8 காரில் எக்ஸ் கார் இங்கே அனுப்பிச்சிட்டேன், ஒய் கார் இங்கே அனுப்பிச்சிட்டேன். மீதி எவ்வளோ இருக்கும், அப்போ 8ல் எக்ஸை மைனஸ் பண்ணிடணும், ஒய்யை மைனஸ் பண்ணணும். அப்போ மீதி கார் அவ்வளோதான் இருக்கும். ஸோ 8 - எக்ஸ் - ஒய். மீதி இருக்க காரை வந்து என்ன பண்ணிட்டான், சிக்கு அனுப்பிட்டான். ஓகே. சிக்கு மொத்தம் 4 கார் தான் வேணும். ஓகே. இவ்வளோ காருக்கு அனுப்பிச்சிட்டிங்க. அப்போ மீதி என்ன பண்ணுவீங்க, 4 மைனஸ் சாரி வெயிட் அ மினிட். ஸோ மீதி இருக்க காரெல்லாம் மொத்தமாக இங்கே வந்துடுச்சு. கரெக்டாக? அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரியில் மொத்தம் 6 கார். அதில் 5 - எக்ஸ் இங்கே இருக்குது, 5 - ஒய் கொடுத்துட்டான். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 6 - 5 - எக்ஸ் - 5 - ஒய் பண்ணோம்னா மீதி இருக்க காரெல்லாம் சிக்கு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் பாசிபிள், இந்த இடத்துல எக்ஸ் கார் பே இருக்குது, ஒரு கார் போக 160 ருபீஸ். அப்போ டோட்டல் எவ்வளோ வரும், எக்ஸ் 160 இன்ட்டு எக்ஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. அப்போ ஜெட் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஜெட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறேன்னா 160 இன்ட்டு எக்ஸு. அதே மாதிரி இங்கே ஒரு கார் போக 100 ருபீஸ். அப்போ ஒய் கார் போச்சுன்னா 100 இன்ட்டு ஒய். ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கார் போக 150 ருபீஸ். அப்போ டோட்டலாக இவ்வளோ கார் போகுதுனாக்கா 150 இன்ட்டு இந்த ஈக்குவேஷன். இதை வேணால் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி போயிட்டுருக்கு. 5 - எக்ஸ் இன்ட்டு 100 பண்ணணும், 5 - ஒய் இன்ட்டு 120 பண்ணணும். இந்த ஃபுல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 - 5 - 5. அப்போ 6 - 5 வந்து 6 - 10 வந்து -4. இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் -4 அப்படின்ட்டு வரும். இது சால்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இன்ட்டு 100. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஜெட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 160 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 100 ஒய் ப்ளஸ் 150 இன்ட்டு 8 - எக்ஸ் - ஒய் ப்ளஸ் 100 இன்ட்டு 5 - எக்ஸ் 120 இன்ட்டு 5 - ஒய் ப்ளஸ் 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் -4. அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜெட் ஃபங்க்ஷன். இப்போ ஈக்குவேஷன்ஸ் தான் என்னன்னாக்கா இது எல்லாமே ஒரு ஈக்குவேஷன் தான். ஓகே. இந்த 160 இன்ட்டு எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது இந்த இடத்துல எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. என்னென்ன வேரியபிள்லாம் அசியூம் பண்ணிங்களோ, எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஒய் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, 8 - எக்ஸ் - ஒய் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, 5 - எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் இப்படி வந்து வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே. புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த எல்லா ஈக்குவேஷனுக்கும் நீங்கள் போடலாம். ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் இந்த சாப்டரில் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த சம்லேருந்து கேட்கலாம். மற்றபடி மீதி எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? ஸோ வித் திஸ் உங்களுக்கு லீனியர் ப்ரோக்ராமிங் சாப்டர் இஸ் கம்ப்ளீட்டட்.
எப்படி இருந்துச்சு லெக்சர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அண்ட் இன்ஃபேக்ட் ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் ஐ எம் டூயிங் மை டியூட்டி. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது லெக்சர் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட்லி நாளிலேருந்து ரே அவுட் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.